Robertson has struggled all season. Trent has been in and out. Bradley has been in and out. Konate has been in and out. So the only consistent presence னு பார்த்தீங்கன்னா Van Dijk மட்டும் தான் ஆடி இருக்காரு. And everything around him has changed. And இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா Van Dijk இந்த சீசன் வந்து he is going more into challenges. நீங்க சொன்னீங்களா அந்த எல்போ உள்ள போய் அக்ரெசிவா. There is also the other thing that he hasn't turned up in big games. It is a fact. அது நம்ம வந்து we cannot just அப்படியே தூக்கி போட்டுட்டு ஓ சாலா I mean every Liverpool fan is a Salah favorite fan. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. But he has to understand that big games-உம் கிளப்பே உன்னை நம்பி தாண்டா இருக்கு. Like you have to put in a performance. நமக்கு வந்து இந்த Nuno Mendes வந்து he had 2 super chances first 10 minutes of the game. இன்னைக்கு ஃபுல்லம் கேம் தோத்த உடனே சேசாத்ரி டாடா காமிச்சிட்டாரு. மக்கள்கிட்ட வந்து என்னால் நிற்க முடியாது, நீங்கள் போய்க்கிங்க டாடா காமிச்சு விட்டாரு. அதனால ஆஃப்டர் ரியலி லாங் டைம் வெல்கம் பேக் சூரஜ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து. ஏற்கனவே ராகுல் சுப்ரமணியம் பேர் வேறு வாங்கிட்டு போயிருந்தீங்க போன தடவை. பட் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க? சூப்பர், தேங்க்யூ கௌதம். நல்லா இருக்கேன். ஆமாம், லாஸ்ட் டைம் நான் வந்து ஐ திங்க் வி டிட் லைவ் வாட்ச் அலாங்ல. அதைய வேற ஞாபகப்படுத்திட்டு 3-0 4-0 ஏதோ அடிச்சு ஜெயிச்சோமே. 4-1 நினைக்கிறேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. பட் இட்ஸ் பின் அ வைல். லீக் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சாச்சு. ஸோ ப்ளீஸ் மிஸ்டர் சூரஜ் கிருஷ்ணன், நான் இது கூட்டிட்டு வரல உங்களை, நான் இதுக்கு கூட்டிட்டு வரல. அதாவது இப்ப ஞாபகம் இருந்துச்சா, லெவர்கூசன் கேம் இப்போ இருக்கிறோம், எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல, 11 பாயிண்ட்ஸ் சொல்லிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். எனக்கு அதான் நான் இது நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஜெயிக்கணுங்கிறத விட ஆர்சனல் நம்மளுக்கு கொடுப்பானுங்கிற நம்பிக்கை தான் எனக்கு அதிகமா இருக்கு. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கேன் நான். இதே சிட்டியா இருந்திருந்தா ஐயோ இந்நேரம் முடிச்சிருப்பானுங்கிற மாதிரி வந்திருக்கும். பட் ஒன்ஸ் அகேன் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். வி ஆர் க்ளோஸ் டு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ மறக்காம ஷோ யுவர் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். அதை சொல்லிட்டு நேராக அந்த கேமுக்குள்ளே போயிடலாம். லிவர்பூல் 2 ஃபுல்ஹம் 3. ஸ்லாட் முடிச்சோடனே சொல்லிட்டாப்ல வீக்லி 1 கேம் தான், ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இது வந்து மைக்கேல் ஓவன் மாதிரி கேப்டன் ஆப்வியஸ் ஸ்டேட்மெண்ட். நீ என்ன நினைச்சீங்க இந்த கேமை பற்றி ஓவராலா? வாட் டிட் யூ ஃபீல்? ஓவராலாக வந்து கொஞ்சம் ரெக்கரிங் தீம்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸ்லோ ஸ்டார்ட்ஸ், டிஃபென்சிவ் எரர்ஸ், இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் தான். கேம் பிளேன்னு சிஸ்டம்னு அப்படி சொல்ல முடியாது. தட் அங்கே தான் போச்சுன்னு. இண்டிவிஜுவல் எரர்ஸ் நிறைய தெரிஞ்சிச்சு. அண்டு நம்ம ஒரு 2 கோல் கன்சீட் பண்ணதுக்கப்புறம் தான் மேட்ச் நடக்குதுன்னு இருந்துச்சு ஆடுறோம். ஸோ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஃபஸ்ட்டுலேருந்தே அந்த லேக்கடேசிக்கல் ஒரு ஆட்டிடியூட் தெரிஞ்சிச்சு பிளேயர்ஸ். டக்குன்னு பாலை பாஸ் பண்ணாமல் இன்டென்சிட்டியோட ஆடாமல். எஸ்பெஷலி நேற்று ஆர்சனல் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சா மைட் அஸ் வெல் சே தட் த டைட்டில் இஸ் டன்னு சொல்லியிருக்கலாம். 14 பாயிண்ட்ஸ். ஸோ வென் தட் இஸ் அட் ஸ்டேக் கொஞ்சம் பெட்டர் இன்டென்சிட்டியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்னு நான் நினச்சேன். பட் we did well. செகண்ட் ஹாஃபில் புல் பேக் பண்ணோம். அப்படி லோ இன்டென்சிட்டியாக ஆடியும் சான்சஸ் கிரியேட் பண்ணி we could have won that game. அது பண்ணலன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் ஓகே, we take that and move forward. வேறு என்ன சொல்ல முடியும்? அதான் இல்லை, ஐ ஹேவ் த சேம் ஒப்பீனியன் as you. நீங்கள் என்ன சொன்ன மாதிரி, ஆனால் இது உங்களுக்கு ஒரு ரிக்கரிங் தீம் மாதிரி இல்லையா? இந்த ஒரு லாஸ்ட் 3 months-ஆவே அந்த ஸ்லோ ஸ்டார்ட், அந்த 15-20 minutes or 25 minutes ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தூங்கிடுறோம். ஏதோ கேம் ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேம் நடந்தால் 2 கேம் பறந்தால் பரவாயில்ல. எவ்ரி கேம் இதே தான் சிச்சுவேஷன். ஸோ இது நம்ம யார் மேலே பிளேம் பண்ணுறது? பிளேயர்ஸை பிளேம் பண்ணுறதா, இல்லை கோச்சிங் ஸ்டாஃபையா, இல்லை அது அப்ரோச் டு த கேமில் வேறு ஏதாச்சும் மாற்றணுமா நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து லாஸ்ட் 3 monthsனு சொல்கிறீங்க. பட் நீங்கள் கொஞ்சம் ஒரு வைண்ட் பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாப்போட லாஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் ஆனது தான் இது. வி வெண்ட் டவுன். ஐ திங்க் ஒரு 12-13 கேம்ஸில் வந்து கண்டினியூஸாக வி யூஸ் டு கோ டவுன் அ கோல் பிகினிங்லேயே. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்னு சொல்ல முடியுமா? ஏன்னா த ஹோல் பேக்ரூம் ஸ்டாஃப் ஹஸ் சேஞ்ச்டு. இல்லை, இப்போது ஸ்லாட் வந்தார். ஸ்லாட்டோட அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட் கோச்சஸை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அந்த அப்ரோச்னு டெஃபினெட்லி அந்த அப்ரோச்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பிட்வீன் 2 sets ஆஃப் மேனேஜ்மெண்ட். பட் வாட் இஸ் த காமன் ஃபேக்டர்? அங்கே பிளேயர்ஸ் தானே காமன் ஃபேக்டர். ஏன்னா நம்ம சைனிங்ஸ் எதுவுமே பண்ணல. ஸோ நம்ம ஸ்டார்டிங் லெவல் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்திருக்கு.
ஸோ ஐ வுட் சே தி பிளேம்னு சொல்ல முடியாதா, பட் த ஓனர்ஸ் இஸ் ஆன் த பிளேயர்ஸ். அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அவங்க தான் வந்து நம்ம குயிக்காக ஸ்டார்ட் பண்ணால் வீல் ஹேவ் மோர் கண்ட்ரோல் இந்த கேம்னு தெரிஞ்சு ஆடணும். ஸோ அது ஏன் அப்படி ஆடுறாங்க, இல்லை கோல் கன்சீட் பண்ணால் தான் அந்த இன்டென்சிட்டி வரதா என்னன்னு, இட்ஸ் வெரி ஹார்ட் டு பின் பாயிண்ட். நம்ம வந்து சில கேம்ஸில் வந்து டீம்ஸ் சிட் பேக். ஸோ அப்போ வந்து வி கீப் த நிறைய பால் பொசஷன் இருக்கும், நீட்டாக ஆடிக்கலாம் அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். பட் இந்த சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி, லீகோட குவாலிட்டியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய டீம்ஸ் வந்து ஏறி ஆடுறாங்க. தே ஆர் குட் ஆன் த பால், தே ட்ரை டு அட்டாக், தே ட்ரை டு ஸ்கோர் கோல்ஸ். ஸோ இல்ல நான் எதுக்குன்னா சீசன் ஸ்டார்டிங் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸ்லாட் செமையா மேனேஜ் பண்றாருப்பா, 60 நிமிஷம் அப்புறம் நம்ம சிட் பேக் பண்ணிக்கிறோம்ப்பா, எனர்ஜி வேஸ்ட் பண்றது இல்லை. இப்ப ஸ்டார்டிங் ஆஃப் த கேம்ல எனர்ஜி இல்ல, என்ன மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி everything has changed. Common thing is only the players. The only aspect of what we know is இத்தனை வருஷமா சிட்டி இருந்தானுங்க, ஒரு பாயிண்ட்டும் முக்கியம்னு இங்க இருக்கிற ஒரு 7-8 பிளேயருக்கு தெரியும். மீதி எல்லாம் புது பிளேயர்னு வச்சுக்கோம். மற்றவனுக்கு எல்லாத்தையுமே டைட்டில் ரேஸ்ல இருந்திருக்கானுங்க. அப்படி இருந்தும் when you keep giving in the same performance after performance, இதுல இது வந்து நம்ம என்ன பிளேயர் மேல தான் ப்ளேம் பண்ணி ஆகணும்ல. லைக் where do you draw the line ஒரு கொஸ்டின் வருது இல்ல. கரெக்டு. நீங்கள் நான் இன்னொரு இப்போ பேசும்போது எனக்கு ஒரு சடனாக ஒரு தாட் வந்துரு. நம்ம சேம் பிளேயர்ஸ்னு சொன்னோம், பட் அந்த சேம் பிளேயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 out of our 11 பிளேயர்ஸ் ஒரு 5-6 இயர்ஸ் அதே பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்க, ரைட்டா? ஸோ அவங்க ஹவு மச் இஸ் லெஃப்ட் இன் தேர் லெக்ஸ், தட் இஸ் சூரஜ். நம்ம இந்த பாயிண்ட் நம்ம எடுத்தோம்னா அப்போ these players shouldn't even be getting contracts. நம்ம வந்து நம்ம எக்ஸ்கியூஸா நம்ம எப்படி சொல்லலாம்னு கேக்குறேன். இப்போ we are taking this as 5-6 years நம்ம இவங்க இருக்காங்க, இவங்க இவ்வளவுதான் இவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சோம்னா that shows the club already has made a blunder. இப்போ obviously இந்த காலத்துல everything is too much intensity, too much என்ன சொல்றது craziness in the game. இந்த ஒரு லெத்தாஜி கேம் நீ ஆட முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ do you think going forward நம்ம பிளேயர்ஸ் கொடுக்கறதே ஒரு 3 year கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி தான் கொடுக்கணும்? லைக் ஓகே அவங்க 3 years எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு இன்னும் டேங்க்ல இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டோமா? இல்லை, ஐ திங்க் அந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டீம், டேட்டா சயின்ஸ் டீம் அதெல்லாம் தேல் டெஃபினெட்லி கீப் ட்ராக் ஆஃப் தீஸ் திங்ஸ் எனக்கு தெரிஞ்சு. பட் நான் சொல்கிறது வந்து இட் இஸ் பிளண்டர்னு சொல்ல மாட்டேன், பட் இட் ரேசஸ் த கொஷன். சீயிங் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளே, இட் ரேசஸ் த கொஷன்ஸ். இப்போ சாலாவே ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு தட் ஐ கேனாட் டூ ஆஸ் மெனி ஸ்பிரின்ஸ் அஸ் ஐ யூஸ் டு பிஃபோர். ஸோ நான் வந்து என்னோட கேமை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கேன் டு பி மோர் எஃபெக்டிவ் இன் பர்ஸ்ட்ஸ், கரெக்டாக? பட் அரவுண்ட் டிம் அந்த இருக்கிற பிளேயர்ஸ் வந்து தே ஷுட் ட்ரை அண்ட் காம்பன்சேட் இட். இப்போ நீங்கள் வந்து சோபோஸ்லை வந்து நம்ம வின் பண்ணுற கேம்ஸ் எல்லாமே சோபோஸ்லை அப் அண்ட் டவுன் த பிச் டக்குன்னு வின் பண்ணுறாரு. ஸோ தட் கிவ்ஸ் சாலா ப்ரீத்திங் ஸ்பேஸ், தட் கிவ்ஸ் ட்ரெண்ட் சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் ஆன் த பால். எந்த கேம்லலாம் வந்து அந்த மிட்ஃபீல்டில் ஒர்க் ரேட் இல்லையோ, or we give the ball away in midfield, we can see those liabilities in Salah's energy levels not there. Trent வந்து கொஞ்சம் டிஃபென்சிவாக அவ்வளோ எஃபர்ட் போடாதது அது இன்னும் கிளாரிங்காக தெரியுது. ராபர்ட்ஸனோட legs are gone. So அது when the midfield does not work hard enough, which is maybe the freshest part of our squad, அந்த 3 பேர் தானே புதுசாக கொண்டு வந்தோம். எந்த கேம்லலாம் அவங்க ஒர்க் ரேட் ஹையாக இருந்திருக்கோ, டியூவல்ஸ் வின் பண்ணுறாங்களோ, அந்த கேமில் we have been doing very well. எந்த கேம்லாம் அவங்க பண்ணது இல்லையோ அப்போதான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். அண்ட் ஐ திங்க் நேற்று கூட தட் வாஸ் குவைட் எவிடென்ட், பிகாஸ் எக்ஸப்ட் மெக்காலிஸ்டர் வந்து அந்த அதர் டூ ஆர் புவர் இன் மை ஒப்பீனியன். ஸோ அதை கொஞ்சம் அட்ரெஸ் பண்ணணும். நம்ம வந்து எப்படி வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் சொன்னது இன்னொரு பாயிண்ட் வந்து அந்த 15 பிளேயர்ஸ் தான் சிட்டியோட டைட்டிலுக்கு போகும்போது நம்ம யூஸ் பண்ணோம். நவ் ஸ்லாட் வந்து ஃபைனோட்லேயும் he did the same thing. He had a set of 11-12 players he trusted a lot. ஆனால் அந்த லீக்ல வந்து இவ்வளோ குவாலிட்டி இல்லாததுனால you can get away with it. இந்த லீக்ல வந்து you have to trust your bench players like Elliot, Chiesa இருக்கும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணி give the others breathing space or manage it a bit better. நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 60 minutes அந்த மாதிரி manage it a bit better. ஸோ இதுதான் மெயின் டாக்கிங் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அதான் இட்ஸ் a very good thingல நம்ம மிட்ஃபீல்ட் நம்ம வின் பண்ணோம்னா we win the game. Midfield when whatever attackலயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி, if a midfield doesn't perform it's easily pinpoint பண்ணிடுவோம். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிராவன்பர்க் செம்மையா அடாப்ட் ஆயிட்டான்டா நம்பர் 6க்கு, நமக்கு தேவையே இல்லைன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க ஐயோ இவனை வச்சு நம்ம ஓட்ட முடியாது பாடுறா இன்னொரு சீசனுங்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு நரேட்டிவ்க்கு வந்துருச்சு இப்போ.
இப்போ கமிங் பேக் டு ஆல் தீஸ் டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ், நேற்று வந்து ஃபுல்லம் ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்றத விட நம்மளே பிளேட்ல தூக்கி கொண்டு போய் கொடுத்துட்டோம். இந்தாடா தயவு செஞ்சு கொண்டு போய் போட்டுட்டு வந்துருங்கடா உள்ள அப்படிங்கிற மாதிரி. லைக் யூ டோன்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் 14 மினிட்ஸ்ல வந்து மிஸ்டேக் ஆஃப்டர் மிஸ்டேக் ஆஃப்டர் மிஸ்டேக்னா நம்ம இதுல என்ன செட்டப் பண்றது, என்ன டாக்டிக்கலா பேசுறது? இல்லை அதான் கரெக்ட். நீங்கள் சொன்னது மிஸ்டேக்ஸ்னா ஸ்டார்டட் வித் அந்த கொனாட்டி வந்து பாக்ஸுக்குள்ள ஒரு ட்ரிபிள் ட்ரை பண்ணி அதுவும் போயிடுச்சு. அட ஒரு அட்டம் டாச்சி பண்ணலாம்ல, காலைக்கு இது உள்ள ஐயோடு உட்காந்துட்டா. டேய் சும்மா வாங்கி வாடா. நான் நினச்சேன் அது வந்து பெனல்ட்டி கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். போச்சுன்னா எனக்கு என்ன தெரியுமா, நல்ல வேலை கொடுக்கல. ஏன்னா நம்ம ஜெயிச்சிருந்தோம், அது கொடுக்காம போட்டு நம்ம ஜெயிச்சிருந்தோம்னு வைங்க, ஆரம்பிச்சிருப்பானுங்க மறுபடியும் தோத்துட்டானுங்க, மறுபடியும் ஏமாத்திட்டானுங்க, அதனாலதான் லிவர்பூல், அதனாலதான் இவனுக்கு ஜெயிச்சுட்டானுங்கன்னு. ஐயோ நல்ல வேலை தோத்துட்டோன்னு இருந்துச்சு எனக்கு. இல்லை ஸோ அந்த ஃபஸ்ட்டு தட் செட் த டோன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இன் மை ஒப்பீனியன். அந்த கேஷுவலாக ஆடுறது. நீங்கள் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கோல் திரும்பி வி ஹவ் ஸ்ட்ரகிள்ட் கன்சிஸ்டன்ட்லி. அந்த ரைட் ஒரு லெஃப்ட்லேருந்து கிராஸ் உள்ளே வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு பாலை வந்து வி கிளியர் இட் டீசென்ட்லி. ஆனால் அந்த செகண்ட் பாலை வின் பண்ணாமல் ஆர் வி ஸ்விட்ச் ஆஃப் ஃபார் கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ், அப்போ தான் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல் ஐ திங்க் கிராஸ் உள்ளே வந்துச்சு, கிளியர் பண்ணதுக்கப்புறம் செசினியான் வந்து தட்டி விட்டுருவான் உள்ள. ஸோ வேண்டைக்கு வந்து இருப்பான் பக்கத்தில், ஆனால் ஹி டஸ் நாட் see him run across him. ஸோ அந்த ஒரு அது பொசிஷனிங் எரரா தெரில எனக்கு வந்து அது இப்போ பொசிஷனிங் எரர்னு சொல்ல முடியாது, பிகாஸ் வேண்டைக்கு அங்கே இருந்தான். செசினியான் கேம் அரவுண்ட் him and scored. ஸோ he is there. ஸோ அவன் பால் விட்டுருந்தா பால் கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் மோர் அந்த என்ன சொல்கிறது ஃபோக்கஸ்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா யூ ஷுட் பி அவேர் ஆஃப் ஹூஸ் அரவுண்ட் யூ, பிகாஸ் அதுதானே வேண்டைக்கோட மோஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். இஸ் ஆல்வேஸ் அவேர் ஆஃப் ஹிஸ் சரௌண்டிங்ஸ். எப்போ வந்து வாட்ஸ் யுவர் வேர்ட் ஆன் வேன் டைக் ஓவர் த லாஸ்ட் ஒரு 2 months? கான்ட்ராக்ட் விஷயம் ஒரு பக்கம் போகுது, பர்ஃபார்மன்ஸஸும் இஸ் நாட் இஸ் யூஷுவல் செல்ஃப் பார்த்தோம்னா. அது இல்லாமல் இந்த ஓவர் ஐ இஸ் கெட்டிங் ஃபேவர்ட் பை த ரெஃப்ரீஸ். இவன் பண்ணுற அந்த டேக்கிள்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த எல்போஸ் அது இதுன்னு எல்லாமே பண்ணுறான். ஸோ வாட் யுவர் ஜென்ரல் ஒப்பீனியன் ஆன் வேன் டைக்? வேன் டைக் எனக்கு வந்து நம்ம ஹோல் டிஃபென்சிவ் லைனே ஒரு கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒரு லாஸ்ட் 3-4 வீக்ஸாக, ஆர் ஈவன் மேபி லாங்கர். ஏன்னா ராபர்ட்சன் ஹஸ் ஸ்ட்ரகிள்ட் ஆல் சீசன், ட்ரெண்ட் ஹஸ் பீன் இன் அண்ட் அவுட், பிராட்லி ஹஸ் பீன் இன் அண்ட் அவுட், கொனாட்டே ஹஸ் பீன் இன் அண்ட் அவுட். ஸோ தி ஒன்லி கன்சிஸ்டன்ட் ப்ரெசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேன் டைக் மட்டும்தான் ஆடி இருக்கார். எவ்ரிதிங் அரவுண்ட் ஹிம் ஹஸ் சேஞ்ச்ட். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேன் டைக் இந்த சீசன் வந்து ஹீ இஸ் கோயிங் மோர் இன்டு சேலஞ்சஸ். நீங்கள் சொன்னீங்களா அந்த எல்போ உள்ளே போய் அக்ரெசிவாக, ஏன்னா ஹீஸ் ஆல்வேஸ் நோன் டு பி அ டிஃபெண்டராக கொஞ்சம் விட்டு வந்து பிடிக்கிறது தான் அவரோட ஸ்டைலே. பட் ஐ திங்க் ராபர்ட்சனோட அந்த 2 yards ஆஃப் பேஸ் போனதுனால ஹீ ஹேஸ் டு ஸ்டெப் அப் அ பிட் மோர் அண்ட் டேக்கிள். ஸோ அது வந்து இஃப் யூ ஹவ் நாட் டன் தட் கன்சிஸ்டன்ட்லி, இஸ் அ கிரேட் டிஃபெண்டர். நம்ம குவாலிட்டியை பற்றிலாம் கொஸ்டினே பண்ண முடியாது. பட் சம்டைம்ஸ் யூ கேன் மிஸ் டைம் இட். அந்த நிறைய ரெப்பிட்டேஷன் இல்லாததுனால அந்த மாதிரி பண்ணும்போது யூ கேன் மிஸ் டைம் இட். ஸோ ஐ திங்க் இப்போ சப்போஸ் நம்ம நிறைய வந்து கெர்கேஸ்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயர் வித் ஒர்க் ரேட் அப் அண்ட் டவுன் இருந்துருன்னா வேன் டைக் வில் ட்ரஸ்ட் ஹிம் டு டூ த ஜாப் அங்கே. ஸோ ஏறி போய் உள்ளே ஆட மாட்டார். ஸோ ஐ திங்க் அபிலிட்டியை நான் கொஷின் பண்ண மாட்டேன். பட் ஐ திங்க் ஓவரால் டிஃபென்சிவ் அந்த பர்சனல் வந்து மாறிட்டே இருந்ததுனால இட் கேன் காஸ் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வேன் டைக்கை பற்றி. ஸோ ஐ யூ சேயிங் அவரோட இது ட்ராப் ஆகல பிகாஸ் ஆஃப் த கோஆர்டினேஷன் பிட்வீன் அதர் பீப்புள் ஹூ ஆர் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். அதனால தான் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் தனி, ஒரு குரூப்பாக டிஃபெண்ட் பண்ணும்போது இதுதான் மெயின் காரணமாக தெரியுதா? இன்ஸ்டெபிலிட்டினால ஃபோக்கஸ் லேப்ஸ் ஆகலாம்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளேயரோட நீங்கள் வந்து ஒரு 4 years ஆடி இருக்கீங்க, அவர் என்ன பண்ண போகிறாரு அந்த ஆக்ஷனை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் அங்கேயே இன்ஸ்டெபிலிட்டி ஒரு ட்ராப் ஆஃப் தெரிஞ்சிடுச்சுன்னா யூ ஹாவ் டு மாடிஃபை யோர் ஓன் பிளேயிங் ஸ்டைல் அஸ் வெல் டு மேக் ஷுர் தட் வி ஆர் சாலிட். ஸோ பட் ஆல்சோ இப்போ வந்து நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வி ஹவ் ஹேட் லைக் அ கப்புள் ஆஃப் இஃபி ரிசல்ட்ஸ். ஸ்டார்டிங் ஆஃப் சீசனில் இதெல்லாம் தெரில, ஏன்னா அவ்வளோ கோல்ஸ் கன்சீட் பண்ணல. ஆனால் இப்போ வந்து இன்னும் அந்த வந்து டயர்ட்னஸ் தெரியறதுனால த ட்ராப் ஆஃப் சீம்ஸ் மோர் சிக்னிஃபிகண்ட். ஸோ அதனால இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. பட் இட் இஸ் அ கான்வர்சேஷன் விச் இஸ் டு பி ஹேட். ஏன்னா இப்போ நீங்கள் லுக்கிங் ஃபார்வர்ட் வி நீட் அட்லீஸ்ட் த்ரீ ஃபேஸஸ் டிஃபென்ஸில் ஸ்குவாடுக்குன்னே. அதில் 2 வந்து கோ இன் டு த ஸ்டார்டிங் 11 வேறு. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அ கான்வர்சேஷன் டு பி ஹேட்.
பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, உங்களுக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் பார்க்கலாம். இல்ல யார் என்னன்னா இப்போ நீங்க நல்ல பாயிண்ட் எடுத்து வந்தீங்க. we have to look at the future அப்படின்னு. வேர்ட் ஆன் ராபர்ட்சன் நம்ம சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே சொன்னோம். அது இந்த லேட்டர் ஹாஃப் ஆஃப் லாஸ்ட் சீசன் ப்ளஸ் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே இஸ் டன். ஐ மீன் நம்ம ஃபுல்லாக அவனை ஜூஸ் புழிஞ்சு எடுத்துட்டோம். இதுக்கு மேலே மனுஷனால முடியாது, இதுக்கு மேலே இன்னொரு ஹார்ட் தான் எடுத்து உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ் கம்ப்ளீட்லி டன். இப்போ எங்கெல்லாம் டார்கெட் பண்ணுறோம், என்ன மாதிரி ப்ரொஃபைல் டார்கெட் பண்ணுறோம், வி ஹேவ் நோ ஐடியா. ஆப்வியஸ்லி கர்கஸ் இஸ் த ஐடியல் டார்கெட்டு. நம்ம என்னமோ பேசிகிட்டு இருக்கோம், ஆச்சா போச்சான்லாம் நியூஸ் வருது. இன் யோர் ஒப்பீனியன், let's say Trent is going, which looks like he's done. அப்போ we need, I mean இப்போ நம்ம இந்த சீசன் பார்த்ததில்ல, Trent has been more attacking than Robertson. ராபர்ட்சன் வந்து ஒரு தேர்ட் சென்டர் பேக் மாதிரி ஆயிடுறான். ஸோ இப்போ நம்ம ட்ரெண்ட்டும் போகிறான். ஐடியலி ஐ ஃபீல் பிராட்லி வில் கம் இன் டு பி த மெயின் கை. பிராட்லி வில் நாட் பி த ஒன் தட்ஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் பிஹைண்ட். அவனும் அட்டாக் பண்ணுறேன்னு போவான். இப்போ கர்கேஸ் மாதிரி ஒரு பிளேயரை வாங்கி அவனையும் அட்டாக் பண்ண அனுப்புறதுல ஏற்கனவே நம்ம பின்னாடி பெப்ப பேன் இருக்கோம். ஸோ வாட் ஆர் யூ திங்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஃப் ட்ரெண்ட் கோஸ் அண்ட் வாட் இஸ் யுவர் ஐடியல் லெஃப்ட் பேக் தட் யூ ஃபீல் தட் வி நீட் டு கெட்? இல்லை நீங்கள் ரூமர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ கெர்கேஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 months தான், ஒரு 1 month தான் வந்து நிறையா பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி த மேஜர் டாக் வாஸ் வீல் கெட் எல்சிபி எல்பி ஹைப்ரிட் அந்த மாதிரி பிளேயர் தான் நிறைய பேசினாங்க. ஹேட்டோன்னு பேசினாங்க, ஸ்லாட்டர்பேக் பேசினாங்க. ஸோ ஐ திங்க் தி ஐடியா வாஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அந்த சைடில் வாங்கினா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ட்ரெண்ட் டு ரெனியூ. I am guessing that was the plan all along. Trent renews and he can be attacking as he is, and in the side வந்து ஒரு left center back left back hybrid வாங்கிடலான்னு. பட் இப்போ it looks like Trent is all but gone. தெரியாது, சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் nothing is official, but assuming he is going, நம்ம வந்து we have to rejig the plans. And problem என்னன்னா இப்போ we have ended up in a situation where Trent இருந்திருந்தா we might have needed 2 players in the starting 11 who go straight in. இப்போ அவன் போகிறதுனால we need 3 players or even 4 maybe who need to go straight into the starting 11. ஸோ அது வந்து it is a massive overhaul னு தான் சொல்லணும். ஏன்னா for a title winning side to have that many number of players உள்ள வர்றது வந்து it's a big task. ஆனால் எனக்கு வந்து என்ன பயமாக இருக்குன்னா இவங்க வந்து கோயிங் ஹிஸ்டாரிக்லி நம்ம வந்து சொல்லிடுவோம் தட் இவ்வளோ அட்ரஸ் பண்ணுறதுக்கு பட்ஜெட் இல்லை, ஸோ நம்ம வந்து 2 ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு 2 ஏரியாவை தள்ளி போட்டுருவோம். அண்ட் தட் இஸ் வேர் வீல் ட்ராப் ஆஃப். எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. ஸோ ஐடியலி வந்து பிராட்லியோட சைடில் வந்து கெட் அ மோர் டிஃபென்சிவ்லி சாலிட் ரைட் பேக் அண்ட் அந்த கீப் தட் ஐடியா ஃபார் அ லெஃப்ட் சென்டர் பேக் லெஃப்ட் பேக் ஹைப்ரிட் லைக் ஹேட்டோ இல்லைனா வேறு ஸ்லாட்டர் பேக் அந்த மாதிரி பிளேயர்ஸ். ஏன்னா கெர்கேஸை வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த சைடில் வந்து அந்த ரைட் சென்டர் பேக் ரைட் பேக் ஹைப்ரிட் வாங்கணும். அண்ட் மார்க்கெட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ப்ரொஃபைலில் வந்து பிளேயர் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இந்த சைட் லெஃப்ட் சைடில் வந்து நிறையா இருக்காங்க கம்பேரிட்டிவ் டு த ரைட் சைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை அப்படி தான் அட்ரஸ் பண்ணோம். அண்ட் கோயிங் பேக் டு நீங்கள் சொன்னது ராபர்ட்ஸனை பற்றி, இட்ஸ் வெரி சேட். ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து இண்டிவிஜுவல் எரர்ஸ் மேலே எரர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. He is getting beaten for pace. நிறைய fouls concede பண்றாரு. It's sad to see this drop off. And I think recently அவரே வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னார்ல, when my time comes I'll step aside அந்த மாதிரி. So he is self aware. அவருக்கே தெரிஞ்சிருக்கு. பட் சம்மர்ல பார்க்கலாம் அவர் போறாரா இல்லை சிமிகாஸ் போவானான்னு தெரில. பட் லெட்ஸ் see. பட் டெஃபினெட்லி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து கிளேரிங் ஏரியா ஆஃப் கன்சர்ன். ஏன்னா எல்லா டீம்ஸுமே நம்மளோட வைட் ஏரியாஸோட தான் டார்கெட் பண்ணுறாங்க அண்ட் வைட் ஏரியாஸ்லேருந்து தான் கோலும் கன்சீட் பண்ணுறோம். ஸோ நேற்று கோல் பார்த்தீங்கன்னா ராபர்ட்சன் வந்து அக்ராஸ் நான் ஆடுற அமெச்சூர் லெவல், நான் ஆடுற லெவலில் டிவிஷன் 6ல் வந்து அக்ராஸ் த கோல் உங்கள் ஓன் பாக்ஸ்லேருந்து என்றைக்குமே அலாங் த கிரவுண்ட் பாஸ் பண்ணாதீங்க அது சொல்லுவாங்க. அந்த லெவலில் வந்து அப்படி ஒரு பாஸ் போடுறது வந்து எனக்கு தெரியல. அதெல்லாம் ஜீனியஸ்னால தான் முடியும், சாதாரண பிளேயர்ஸ்லாம் அட்டெம்ப்ட் பண்ண மாட்டாங்க. அதான் அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணான் ஹெடர் வின் பண்ணி அதையும் வந்து திரும்பி யுஓவி கால்லேயே போய் விழுந்து திருப்பி ட்ரை பண்ணான், பிளாக் பண்ண திரும்பி அதை விட்டுருந்தா கூட கிளகர் தடுத்துருப்பானோ என்னவோ, அங்கேயும் போய் தெத்துல பட்டு உள்ள போய் ஐயோ எரர்ஸ்னு சொல்லுவாங்களே. that's what kind of happened.
இந்த பக்கம் நம்ம வந்தோம்னா நம்ம பேசிட்டு இருந்தோம் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு லீவிங்னு சொல்லி. ஏன்னா வென் நீ பிக்ட் அப் தட் இன்ஜுரி அந்த பிஎஸ்ஜி கேமில் வந்து வி வர் லைக் ஐயோ போச்சுடா அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்த 3 பிளேயரை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா த ஒயிட் ஸ்ப்ரெட் ஒப்பீனியன் இஸ் ட்ரெண்ட் போனால் பரவாயில்ல, நம்மளுக்கு சாலாவோ வேண்டேக் தான் அதோட முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 நரேட்டிவுக்கு வந்துட்டோம். ட்ரெண்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், பட் இவங்க 2 ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு. இப்போ ட்ரெண்ட் லாஸ்ட் 3 கேம்ஸாக இல்லை, நம்ம சான்ஸ் கிரியேஷன் எங்கே போச்சுன்னே தெரில. மொத்தமாக 2.58 XG தான் வச்சிருக்கோம் 3 கேமை கம்பைன் பண்ணி. ஸோ ட்ரெண்ட்ஸ் நம்பர்ஸை இன்னொரு ரைட் பேக் ஐ டோன்ட் திங்க் வில் கெட், கண்டிப்பாக கிடைக்கவே போகிறதில்ல. டாப் ஆஃப் யோர் மைண்ட் இப்போ ரைட் பேக் நம்ம ஒன்று வாங்கணும் அப்படின்னா இட் கேன் பி எனி ஒன். நீங்கள் பணம்லாம் பார்க்காதீங்க, ஹூ வில் இட் பி? சரி, நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு வீல் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் ட்ரெண்ட் பிரிங்ஸ் டு த டீம் அண்ட் வாட் வி லேக்ட் வென் ஹீ இஸ் இன்ஜர்ட். நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ஜி ரொம்ப கம்மியாக தான் க்ரியேட் பண்ணுறோம். பட் எங்கே அந்த கேபிட்டலைஸ் நம்ம ட்ரெண்டோட குவாலிட்டி என்னென்னா வந்து த ஃபஸ்ட் டைம் பாஸ் டு சாலா இன் ஸ்பேஸ் பிஃபோர் சாலா கெட்ஸ் மேன் மார்க்ட் பை சம்மன். என்னன்னா நம்ம கோயிங் பேக் டு தட் பாயிண்ட் வேர் சாலா இஸ் மேனேஜிங் இஸ் ஸ்பிரிண்ட்ஸ், மேனேஜிங் இஸ் எனர்ஜி லெவல்ஸ். ஸோ வி நீட் டு மேக் ஷுர் தட் அந்த பால் வந்து டக்குன்னு சாலாக்கு வந்து ஸ்பேஸில் வந்துச்சுன்னா ஈ கேன் யூட்டிலைஸ் இட் அண்ட் ஸ்கோர் கோல்ஸ். அண்ட் ட்ரெண்ட் வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவார். ஹீ கெட்ஸ் த பால் டு சாலாஸ் ஃபீட் 3-4 செகண்ட்ஸ் பிஃபோர் எனிபடி எல்ஸ் டஸ். அதை வந்து நம்ம வந்து நிறைய மிஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ கர்டிஸ் ஆடுறாரு, கர்டிஸ் வெரி குட் பிளேயர் நோ டவுட், பட் ஹீ டேக்ஸ் அன் எக்ஸ்ட்ரா டச்சில். அந்த எக்ஸ்ட்ரா டச்சில் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் போச்சுன்னா, இப்போ ராபின்சனாக இருக்கட்டும் இல்லை லூவிஸ் ஹாலாக இருக்கட்டும், வேற எந்த கேம் நூனோ மெண்டஸ் எக்ஸாக்ட்லி, அவங்க வந்து சாலா வந்து டக்குன்னு வந்து தி கெட் ஆன் ஹிம். ஏன்னா தே நோ இப்போ வந்து அவன் வந்து இஃப் ஹி டர்ன்ஸ் மீ ஐ எம் யங் எனஃப், ஐ எம் அத்லெட்டிக் எனஃப் டு ரிகவர். ஸோ அங்கே சாலா வந்து இஸ் ஸ்ட்ரகிளிங் அ பிட். ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் திங் வி லேக். அண்ட் நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி வந்து அந்த ப்ரொஃபைலில் யார் வந்து வாங்க முடியும்னா, ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி பிளேயர் இன் த வேர்ல்ட் ஹூ கேன் டூ வாட் ட்ரெண்ட் டஸ் ஃப்ரம் தட் பொசிஷன். ரைட் பேக்னு நம்ம வாங்கணும்னா ஐ வுட் சே சாலிட் ரைட் பேக்னா ஜூல்ஸ் குண்டே பார்சலோனாலேருந்து. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தட் கம்ஸ். என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஏன்னா ஹக்கீமிலாம் அன்அஃபோர்டபுள், லைக் பிஎஸ்சி விடவும் மாட்டாங்க. அண்ட் தேர் கூண்டையை மட்டும் விட்டுருவாங்கிறீங்க, அவனையும் விட மாட்டாங்க. பார்சலோனா வந்து பப்ளிக்காக சொல்கிறாங்களே தே ஹவ் பீன் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஃபண்ட்ஸ், அவங்க ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப பூராக இருக்குது. தே வாண்டட் டெக்கோ ஹஸ் வாண்டட் லூயிஸ் டியாஸ் ஃபார் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஸோ அந்த டீல் வந்து இட் சீம்ஸ் மோர் லைக்லி தட் கேன் பி டன் இஃப் வி வாண்டட் இட் டு பி டன். அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ பட் அகெயின் நான் சொல்கிறேன் கூண்டேன்னு கிளப்லாம் போக மாட்டாங்க அந்த மாதிரி. ஐ திங்க் அவங்க வந்து அந்த மோல்டில் வந்து ஒரு 19-20 இயர் ஓல்டை வாங்கி அவனை வந்து திருப்பி இதில் டெவலப் ஹிம் அண்ட் பார்க்கலாம், அப்படி தான் போவாங்க. சூரஜ், இந்த டைமில் நான் ஒரு ஒன் ஒப்பீனியன் தட் ஐ ஹேட் அண்ட் ஐ வாண்டட் யுவர் ஒப்பீனியன் ஆன் இட். மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்து ஐ திங்க் ஹி கேம் இன் டு த கிளப் 2014-15 டைமில் நினைக்கிறேன். அண்ட் த நெக்ஸ்ட் 2 years they put in their hard work into only data. நம்ம 2014-16 வரைக்கும்லாம் பார்த்தோம்னா பெரிய சைனிங்ஸ்லாம் ஒன்றும் பண்ணல. அந்த 16லேருந்து தான் பிக்கப் ஆனோம். வி காட் மானே, வி காட் சாலா, எல்லாமே அந்த டைமில். அப்போது வி ஆஸ் அ பிராண்ட் வர் அ மிட் டேபிள் கிளப். லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் வாஸ் அ மிட் டேபிள் கிளப் தட் அதர்ஸ் தின் ஐயோ இவங்க பெரிய கிளப்லாம் யாரும் கனவுலாம் காணல, பெருசாக ஒன்றும் நினைக்கல. பட் தட்ஸ் நாட் த கேஸ் நவ். அப்போ அவங்க அங்கே வந்து ஒர்க் போய் ஒரு பிளேயர் வாங்கினாங்கன்னா, சரிடா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, பெரிய ஸ்க்ரூட்டனி இருக்காது, ஒரு 30-35 மில்லியன் பிளேயர் வாங்குவோம். ஒரு சாலாவே நம்ம வந்து மெயினாக வாங்கின மாதிரி ஐடியா இல்லை. ஐ திங்க் வி வாண்டட் பிராண்ட் அண்ட் வி ஸ்டில் எண்டட் அப் வித் சாலான்னு நினைக்கிறேன். பட் அது அப்போல்லாம் வந்து இட்ஸ் ஓகே டு டேக் தோஸ் ரிஸ்க்ஸ் இருக்கு. இப்போ வி ஆர் த ஃபேஸ், ஒன் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த பிரீமியர் லீக் அப்பார்ட் ஃப்ரம் மேன் சிட்டி அண்ட் மேபி இப்போ ஆர்சனல். இப்போ அந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் இப்போ எட்வர்ட்ஸ்னாலையும் ஹியூஸ்னாலையும் எடுக்க முடியுமா? அந்த மாதிரி சீப் பர்ச்சேஸஸே ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமா? லைக் பிகாஸ் வி ஆர் திஸ் ஜைகான்டிக் பிராண்ட் நவ். இப்போ லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல வந்து we've gone to levels that we didn't think they will reach. ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம்னா. ஸோ அதே அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ ஆப்ரேட் பண்ணாங்களோ அந்த காலத்தில் இப்போ அதே பண்ண முடியுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இஃப் வி லுக் அட் ஹிஸ்டாரிக்லி லிவர்பூல் ஃபுட்பால் கிளப், நான் வந்து ஒரு 20 இயர்ஸாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன், 20-23 இயர்ஸாக. அதில் வந்து அந்த டைமில் வந்து வி ஹவ் நெவர் or maybe very very rarely gone and signed a player who is world beater.
இப்போ வந்து வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை போய் சைன் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணது நான் பார்த்ததில்ல. ஏன்னா வி ஹவ் சைன்ட் ஒரு டாரஸாக இருக்கட்டும், வாஸ் அன் அப் அண்ட் கமிங் பிளேயர், வெரி டேலண்டட். ஆனால் அப்போ வந்து வி பேட் ஸ்லைட்லி அபவ் த மார்க்கெட் வேல்யூ அண்ட் காட் ஹிம் அண்ட் ஹீ பிகேம் அ பெட்டர் பிளேயர் ஹியர். சுவாரஸ் அதே மாதிரி தான், மானே, சாலா, ஃபெர்மினோ. ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வி ஹவ் நெவர் பின் தட் கைண்ட் ஆஃப் அ கிளப் டு கோ அண்ட் ஸ்பெண்ட் XYZ amount on. Was that acceptable, Suraj, in your opinion? Is that okay? See, நான் எது கேட்கறேன்னா, இப்போ நம்ம வந்து மேன் சிட்டி கூட போய் 2 times, ideally in another world we would have had 3 Premier Leagues. And even if we discount this, இன்னும் 2 சீசன் வந்து 2.1 பாயிண்ட்ல தோத்தோம். They had a team பார்த்தோம்னா, they had a team of superstars and they were competing against one that were upcoming superstars. As fans நமக்கு ஆப்வியஸ்லி வாங்கினா நல்லா இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு நினைப்பு கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும். டிப்ரைன் எல்லாம் வந்திருந்தா நம்ம அண்ணன் சொல்லிக்கவா போறோம் இல்ல. ஸோ திங்கிங் அபவுட் இட், திஸ் இஸ் ஆர் ஸ்டைல், ஓகே. பட் அந்த மாதிரி போயிருக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கா? இல்லை, எப்போவுமே நம்ம வந்து ஆஸ் ஃபேன்ஸ் நம்ம வந்து நிறைய குரூப்ஸ்லாம் இருக்கும். எப்போவுமே பேசுவோம், நம்ம வந்து இவனை வாங்கலாம் அவனை வாங்கலாம், வாங்கினா சூப்பராக இருக்கும். பட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியறத தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் வி ஆல்வேஸ் ஒர்க் வித்தின் ஆர் பட்ஜெட்ஸ். அது வந்து நம்ம வந்து சவுதி ஓனர்ஸா இல்லை இந்த மாதிரி ஓனர்ஸா, அது தட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் டிபேட். அண்ட் அதுக்குள்ளே போச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். தட் கிளப் ஷுட் பி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி அந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஸோ ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃப்ரம் டைம் டு டைம் வந்து maybe not every year, but once in 3-4 years we should like push the boat out and get the best in class player. இப்போ நம்ம வந்து வான் டைக்கை வாங்கினப்போ வான் டைக் வாஸ் த பெஸ்ட் இன் கிளாஸ் லெஃப்ட் சைடட் சென்டர் பேக். லப்போர்ட்டே வாஸ் தி அதர் ஒன். சரியா, அவங்களோட பெட்டர் பிளேயர் அந்த டைமில் இருக்கல. அதே மாதிரி ஆலிசன் பேக்கரை வாங்கினப்போ ஹி வாஸ் த பெஸ்ட் இன் கிளாஸ். ஸோ அந்த டைமில் வி ஃபெல்ட் இட் வாஸ் அ நெசசிட்டி. ஸோ வி புஷ்ட் த போட் அவுட் அண்ட் காட் தெம். இட் ஹஸ் பின் 7 years since that. We have not signed a player who is best in இல்ல வரேன் அதுக்கு. சொன்னீங்களே அந்த 7 yearsல வந்து we became so successful, like we went toe to toe with City, Champions League ஒன்று ஜெயிச்சோம், Premier League ஜெயிச்சோம். So the Liverpool became the face of the Premier League. பெனிஃபிகா என்ன நினைச்சான், வாங்கடா ஒரு 20% எக்ஸ்ட்ரா கொடுங்க, இவனை வித்துடலாம். ஸோ அந்த மாதிரி we went and got Nunes and that was a mistake. Let's not there's no two ways about it. Maybe he's played 30% of the games he's played for us, he's been very very good. The rest 70% he has been underwhelming. So it is a flop, extreme flop nu solla mudiyadhu, but it's been a bad signing. பூச்சி முழுக்க தேவையில்லை. It is a flop signing with what we paid for him, what we expected from him. ஒரு 50% கூட நம்மளுக்கு கிடைக்கல யோசிச்சு பார்த்தா. So we are in that position again now where we need to buy the best in class. ஏன்னா it's been 7 years. இப்போ the best in class னு பார்த்தீங்கன்னா ஈசாக் தான். ஈசாக் வந்து நியூகாசில் ஃபர்ஸ்ட் வந்து நியூகாசில் விற்பானா, why should they sell to a Premier League rival? செகண்ட் வந்து அவைலபிலிட்டி. இப்போ நம்ம வந்து ஜோட்டா ஆடும்போதெல்லாம் கோல் அடிக்கிறான்னு சொல்லுவோம், பட் இந்த சீசன் அதுவும் he has struggled. ஸோ அவைலபிலிட்டி அண்ட் இன்னொரு கன்சர்ன். ஸோ அந்த மாதிரி வந்து if you want to go for a player, the market opportunities are very limited, except எனக்கு அல்வாரஸ் தெரியுது, but why will Atletico Madrid sell again? So if we want to get any of these players, we'll have to pay an insane amount of money. And number going back to the point we discussed a few minutes back, நம்ம இவ்வளோ ஸ்குவாட்ல இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது we are not going to do it எனக்கு தெரிஞ்சு. So again we'll go back to that Michael Edwards model where we pick up a player who is tier B and hope that there is a better resale value. And ஏன்னா இந்த இப்போ பிரீமியர் லீக்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கு. Nobody is devoid of money, so you will have to pay over the odds to get a player. சரியா? And I don't see us doing that because we have we come to a point wherein we have to do it. Like இத்தனை வருஷமா வந்து FSG ஓகே இதான் மாடல், ஓகே the fans got behind them. அதுவும் மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க போயிருக்கீங்க, you know how they are in vocal support of FSG. நம்ம சும்மா ஆன்லைன்ல இருந்துகிட்டு இப்படி டைப் படிக்கிறது அப்படி டைப் படிக்கிறது FSG அவுட் ஆச்சா போச்சான்னு பேசினாலும் ஆன்லைன்ல அட்லீஸ்ட் 90% of the match going fans are like okay FSG இங்க கொண்டாண்டாங்கடா, எங்கேயோ இருந்தோம்
இங்க கொண்டு வந்துட்டாங்கடான்னு they are still supporting FSG through and through. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த சம்மர் வந்து I think it's more crucial than we've ever had in the last 5-6 years. இந்த நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ் டிஃபைன் பண்ண போறது மேபி இந்த சம்மரா இருக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு இதே ஜூட் பெல்லிங்கம் மாதிரி தான் வரா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த சம்மரும் பிளேயர்ஸுக்கு பண்ணோம்னா ஐ டோன்ட் திங்க் we will be where we are right now. We'll actually fall off. கரெக்ட். நீங்கள் சொல்கிறது வந்து ஓவர் த லாஸ்ட் 6 இயர்ஸ் நான் போன மேட்சஸில் வந்து நவ் மோர் தென் எவர் ஃபேன்ஸ் ஆர் கொஷனிங் தட் இப்போது திஸ் சம்மர் வி நீட் அந்த நான் சொன்னேன்ல அந்த 7 இயர்ஸ் முன்னாடி நம்ம வந்து ஆலிசன் வேண்டைக் எப்படி வாங்கினோமோ ஃபபினியோ எப்படி வாங்கினோமோ அந்த மாதிரி வி நீட் டு கோ அண்ட் கெட் பிளேயர்ஸ் ஹூ ஆர் வேர்ல்ட் கிளாஸ் அண்ட் மேபி டாப் 3 in their position in the world. இல்லைன்னா we'll fall behind the competition as you said. ஏன்னா இப்போ வந்து எல்லா கிளப்புக்கிட்டேயுமே they have top players and the quality of the league is at an all time high. நீங்கள் வந்து எனி கேம் you can't take it for granted. Ipswichே வந்து கோல் அடிச்சு ஜெயிக்கலாம். ஸோ we have to do it. பண்ணுவாங்களா தெரியாது. ஏன்னா another very important point வந்து Suraj, I want you to name 5 players in the last 7-8 years that we've had who are technically supreme players. அதாவது பால் அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா ஒரு ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், கெட்டிங் பாஸ் த பிளேயர்ஸ், தே டூ சம்திங் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி டு லைக் கெட் அஸ் பேக் இன் டு தி கேம். அந்த மாதிரி கேன் யூ நேம் லைக் 5 players in a squad? See, ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி தான் பிளேயர்ஸ் வந்து பிகம் வெரி வெரி ரேர் இன் டுடேஸ் கேம் ஐ ஃபீல். இப்போ அந்த மாதிரி இங்கே ஜாக் கிரீலிஷ், ஸோ தே லைக் ஃப்ளேர் பிளேயர்ஸில் தே வாண்ட் டு கிரியேட் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங். இப்போ வந்து கேம் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லா மேனேஜர்ஸுமே அவ்வளோ டெக்னிக்கல் ஆயிடுச்சு கேம். இப்போ வந்து சிஸ்டம் தான் எல்லாமே. நீங்கள் வந்து அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பாஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஷாட் தான் எடுக்கணும், அதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் அப்படி பண்ணலைன்னா நான் அவனை பெஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோ ரிஜிட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ ரிஜிட் ஆனதுனால வாட்ஸ் கமிங் பேக் நவ் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா தி டிஃப்ரென்ஸ் மேக்கர்ஸ் ஆர் தீஸ் ஃப்ளேர் பிளேயர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி மத்தியஸ் குன்யா அந்த மாதிரி லைக் டூ சம்திங் அவுட் ஆஃப் நத்திங். ஸோ நம்ம ஸ்குவாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா செருப்பால் அடிப்பாங்க. லூயிஸ் டியாஸ் இஸ் a very நெக்ஸ்ட் இல்ல he is ஏன்னா அந்த 1v1 டேக்கிங் ஆன் பிளேயர்ஸ் he does that well. பட் ஆனால் என் ப்ராடக்ட் இல்ல he doesn't do it for Liverpool னு சொல்றேன் நான். இப்போ நம்ம கொலம்பியா கேம் எடுக்கிறோமே, every international break he goes, he at least does that. He goes past the player and he puts a cross in for someone else to finish. இங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறான்? he doesn't go past that right back player. கரெக்ட். ஐ திங்க் நான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு அதில். ஏன்னா ஐ ஃபீல் he still takes players on. ஏன்னா பட் வாட் he does is once he does that, once he goes past, he tries to take another player on and he gives the ball away. அந்த நீங்கள் செகண்ட் ஆக்ஷன் என்ன பண்ணுறீங்க அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பிளேயர் நான் என்ன கேட்குறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே இஸ் ஸ்லாட் கர்பிங் இட்னு கேட்குறேன். கண்டிப்பாக. ஏன்னா அது கோஸ் பேக் டு த பாயிண்ட் we just discussed, like the league has become so technical and so rigid. Management styles are such that நீ வந்து இந்த பொசிஷன்லேருந்து நீ வந்து பீட் பண்ணி நீ டு த லைன் போனீங்கன்னா இட் இஸ் நாட் அ எஃபெக்டிவ் சான்ஸ் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிடுவாங்க. நீ வந்து உள்ளதான் வரணும், இல்லைன்னா நீ கட் பேக் பண்ணி அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ட்டே பாலை கொடு. ஸோ டிஎஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர், ஃப்ளேர் பிளேயர். மெக்காலிஸ்டர்னு சொல்லலாம். இஸ் காட் வெரி குட் குவாலிட்டி ஆன் த பால். அதை தவிர வந்து Salah is actually a very good player. He takes people on. பட் ஆனால் he is அந்த ஒரு நோஷன் இருக்குல்ல, கோல் மட்டும்தான் அடிப்பான் இல்லை. he is very very good on the ball. You can see his chance creation numbers in the season. Maybe he does not அந்த ஒரு 4-5 players அப்படி பீட் பண்ணி he does not go on a run. பட் ஆனால் அந்த எண்ட் பால் வந்து சூப்பராக, ஈவன் எஸ்டர்டேஸ் கேமில் வந்து கேவ் அ பால் டு ஜோட்டா செகண்ட் ஹாஃபில் வந்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். செம பால் அது. ஸோ அவங்கள தவிர வந்து இஃப் யூ லுக் அட் ஜோட்டா டஸ் நாட் ஹேவ் இட், நூனஸ் டஸ் நாட் ஹேவ் இட், கேக்போ டஸ் இட் 2 out of 10 times மேபி. சோபோஸ்லை வாஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ இட், ஆனால் பண்ணறதில்லை. இல்லை நான் அதான் கேட்க வந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் விட்டுறேன். முன்னாடி ஓடுறதுக்கும் பின்னாடி ஓடுறதுக்கும் ப்ரெஸ் பண்றதுக்கு மட்டும் ஒரு பிளேயர் வேணும்னா யூ ஐடியலி கேன் கோ அண்ட் கெட் சம் ஒன் ஃபார் 30 million. நம்ம லலானாவை வச்சிருந்தோம், ப்ரெஸ் ட்ரிகருக்காக மட்டும் வச்சிருந்தோம். தம்பி நீ ப்ரெஸ் ஆரம்பிக்கிற, உன்னைய பார்த்து எல்லாரும் ஓடுவான், நாங்கள் அங்கிருந்து பாலை வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் வாஸ் வெரி adamant about it. இங்க we went and we paid the release clause of 60 million upfront payment to get someone
who specializes in taking shots from the edge of the box. நான் இந்த சீசன்ல பார்த்ததுல 2 டாட்னம் கேம் மட்டும்தான் அவன் அதை பண்ணியிருக்கான். வேற எந்த கேம்லயும் அந்த அட்டெம்ப்ட் கூட அவன் எடுத்தது இல்லை எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்லாம் வந்துச்சுன்னா. நவ் ஸ்லாட்டை பிளேம் பண்றதா, சோபஸ்லாயை பிளேம் பண்றதா, இல்ல சிஸ்டம் அவனுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு பிளேம் பண்றதா? வேர் டு யூ ஸ்டாண்ட்? இந்த கொஷனை நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஐ பாட் அப் டிபேட் வாஸ், இப்போ நம்ம வந்து நூனேஸை பற்றி அவ்வளோ சொல்கிறோம், காசு கொடுத்து வாங்கினோம், இஸ் அண்டர் பெர்ஃபார்ம்ட். சோபோஸ்லாய் வந்து வாங்கின புதுசில் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் பயங்கரமாக ஆடினான். அதுக்கப்புறம் வந்து he had a massive drop off until the end of the last season. In the season மறுபடியும் he started really well. Then he had a slight drop off and between I think December and February வேற லெவல் ஆடினான். சரியா? And again like now you're seeing a drop off. எனக்கு என்னன்னா அவன் வந்து இஸ் he playing in his best position? I don't know. ஏன்னா நிறைய வந்து புண்டஸ்லீகா பார்க்குறவங்க கிட்ட நான் பேசும்போது சொல்கிறாங்க அவன் வந்து அந்த லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸில் தான் நல்லா ஆடுவான், அந்த பொசிஷனில் அவன் ஆடுறது இல்லை. வி ஆர் பிளேயிங் him on the right to cover for Salah and Trent அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அவன் வந்து ஹங்கேரிக்கு வந்து வேற மாதிரி ஆடுறாங்கிறாங்க. பட் இப்போ வந்து the one thing I liked about Szoboszlai is when he plays well he wins the first ball or the second ball consistently and immediately releases the ball. சரியா? But when he does not play well, அது பண்ணது இல்லாததுனால மிட்ஃபீல்டில் வந்து ஒரு கேப்பிங் ஹோல் தெரியுது. So it affects the team a lot. No matter அவன் அவுட்புட் இல்லைனாலும் he's become a very crucial part of this midfield 3. ஏன்னா Gravenberch does not have that. McAllister is a different kind of player who can play everywhere but is not a 10 on 10 in அந்த மூணு கிடையாது. பட் இஸ் மேபி 7-8 on 10 in all 3 positions அந்த மாதிரி. ஸோ வி நீட் Szoboszlai to keep us sticking. அது நம்ம வந்து 30 மில்லியன் பிளேயராக இருக்கட்டும், 60 மில்லியன் பிளேயராக இருக்கட்டும், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆகிட்டான்னா அவன் ஆடி தான் ஆகணும், அவன் நல்லா ஆடி ஆகணும். ஸோ அவன் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ஆடணும்னா his minutes need to be managed. If his minutes need to be managed, we need another player who can come in and do the same job. அது நம்ம ஸ்பாட்ல வந்து இருந்தாலும் ஸ்லாட் ட்ரஸ்ட் பண்ணது இல்லை. இப்போ லேட்டாக இருக்கட்டும் இல்லை வேற யாருமே இல்லை, ஆக்சுவலி யாருமே இல்லை, அதான் சொல்ல யாரும் இல்லை அந்த ரோலுக்கு. ஸோ யா சி அகைன் another area of concernல சம்மர்ல இன்னொரு அந்த மாதிரி. இல்லை நான் ஏன் இதை கேட்ட வந்தேன்னா இந்த சம்மர் வந்து ஃபர்ஸ்ட்லி ஆன்ஸ்டீன் ஹாஸ் ஹிண்டட் தட் மிட்ஃபீல்ட் ப்ரையாரிட்டியே கிடையாது லிவர்பூலுக்கு. அவங்க வந்து அதை பார்க்குற மாதிரியே எந்த ரிப்போர்ட்ஸும் வரல, எதுவுமே வரல அப்படின்னு. பாயிண்ட் நம்பர் 2, இந்த ப்ரெஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸ் நம்மள்ட்ட ரொம்ப கம்மி. இப்போ வந்து லாஸ்ட் இயர் எனக்கு அந்த இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அட்லாண்டா கேம் ஞாபகம் வருது. Szoboszlai தூக்கி 6ல போட்டோம். அந்த 3rd கோல் ஏற்கனவே 2 கோல் டவுன்ரா, அங்கே போய் இன்னொன்று விட்டி ஆடாங்கிற மாதிரி அந்த ஒரு கோலை விட்டோம். அண்ட் இந்த வருஷம் பிஎஸ்ஜி கேமில் மாட்டினோம், எவர்டன் அவே லெக்கில் போய் மாட்டினோம். அங்கெல்லாம் வந்து they pressed us very well. அந்த ஃபுல்ஹாம் கேமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் they pressed us very well. நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் அவனுங்க நம்ம தான் 3 கோல் லீட்ல இருக்கோமே, நம்ம எதுக்கு போய் பிரஸ் பண்ணா அவனுங்க சிட் பேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் we actually got into the game. இதனால தான் நான் வந்து அந்த ஹிண்ட் எல்லாம் எடுத்து வந்தேன். டெக்னிக்கல் பிளேயர்ஸ் இல்ல, பிரஸ் ரெசிஸ்டன்ட் பிளேயர்ஸ் நம்மள்ட்ட ஆப்வியஸ்லி இல்ல. அதனால தான் இதெல்லாம் வந்து when we have all of this automatically a team will tick. இது ஆனா இதெல்லாமே வந்து am I being choosingங்கிறது எனக்கு கேள்வியா இருக்கு. ஏன்னா நம்ம 4 மிட்ஃபீல்டர் வாங்கிட்டோம். I don't think we will go and get anyone else. See, நம்ம மோஸ்ட் பிரஸ் ரெசிஸ்டன்ட் மிட்ஃபீல்டர்னு பார்த்தீங்கன்னா கர்டிஸ் ஜோன்ஸ் தான் நம்ம கிட்ட. எக்ஸாக்ட்லி அவனை வந்து ரைட் பேக், லெஃப்ட் சென்டர் மிட், ரைட் சென்டர் மிட், நம்பர் 6 அவனுக்கு ஒரு பொசிஷனே இல்லாமல் போயிட்டு. ஸோ இஃப் ஹி ஹேஸ் டு பிளே இன் மிட்ஃபீல்ட் ஒன் ஆஃப் த 3 ஹேவ் டு ட்ராப் அவுட் கிளியர்லி. ஹூ வில் தட் பி? Szoboszlai தேவை. ஆமா, கர்டிஸ் ஜோன்ஸ் 6ல ஆடினா பால் ஆன் த பால் குவாலிட்டி பயங்கரமா இருக்கு, ஆனால் டிஃபென்சிவ்லி இஸ் சஸ்பெக்ட் தான். ஆமா, McAllister you can't take out of the 11. அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? So if you have to play, let's say Curtis Jones ஆடணும், McAllister ஆடணும். If you don't trust Gravenberch, he's a good player, ஆனா he needs an able deputy. Correct. Right? So அந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு பிளேயர் கண்டிப்பா தேவைதான். இப்போ கிளப்பே வந்து ஜுபிமெண்டின்னு சொல்லி போய் அவன் வந்து இல்லைன்னு சொன்னப்பதான் Gravenberch was an internal solution. Correct. Right? So clearly the club wanted another player in addition to Gravenberch in that position. Correct. Slot வந்து does not trust Endo for whatever reason. அது clear-ஆ தெரியுது. So
ஆன்ஸ்டீன் சொல்கிறான் ஓகே மிட்ஃபீல்ட் டார்கெட் இல்லைன்னு, பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஹி வாண்ட் பி ஹை ப்ரொஃபைல் சைனிங்லாம் இருக்காது, பட் ஹீல் பி சம்மன் ஹூ கேன் டெபியூட்டைஸ் ஃபார் கிராவன்பர்க் ஏபிலி. அந்த ஒரு பொசிஷன் கண்டிப்பாக தேவை தான். தட் இஸ் வென் யூ கேன் பிளே போத் கர்டிஸ் ஜோன்ஸ் அண்ட் மெக்காலிஸ்டர் இன் மிட்ஃபீல்ட் ஆஸ் press resistant midfielders. So அந்த against teams like PSG, Newcastle, Bruno and Joelinton நம்மள வந்து அமுக்கிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி டீம்ஸோட வந்து we need those kind of players who are effective on the ball, especially when going back to Trent இல்லாத போது. Trent இருந்தான்னா you can bypass that whole midfield and one ball over the top into space and Salah is through. அது இல்லாத போது we have to find other ways to create chances, and for that நீங்க சொன்ன மாதிரி press resistant midfielders ரொம்ப தேவை. ஸோ அந்த சிஸ்டமில் வந்து if you are playing McAllister and Curtis Jones, ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் who is a destroyer is a necessity. என்ன கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா மொத்த டீமே மாத்துற மாதிரி வந்துரும் போலயே. இன்னும் 2-3% தான் பாக்கி. ஆமாம், லாஸ்ட் ஒரு 3 days முன்னாடி வந்து நம்ம ஒரு காமன் குரூப்ல தானே இருக்கோம். அந்த குரூப்ல வந்து நான் போட்டிருந்தேன், நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துது, எவ்வளோ உள்ள வரணும். ஏன்னா 6 சைனிங்ல வந்து 3 வந்து ஸ்டார்டிங் 11ல கண்டிப்பா போய் ஆகணும். ஸோ அவ்வளோ there's lot to be done in the summer. எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம 2 பேரும் பேசுறத பார்த்தா does it seem like we are a team who are 11 points clear at the top? Exactly. இந்த டைம்ல வந்து நம்ம ரிலாக்ஸ்டா தான் இருக்கும், ஜெயிச்சிருவோம்னு ஒரு அந்த ரிலாக்ஸ்டா இருக்கும். பட் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் சீசனும் அடிக்கலாம் திரும்பி, திஸ் இஸ் ஆர் டைம், நம்ம வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லைல்ல. ஸோ தட் இஸ் பிகாஸ் வி ஹாவ் ஏரியாஸ் விச் நீட் டு பி அட்ரெஸ்ட். அண்ட் ஐ திங்க் இந்த சீசன் நம்ம சூப்பராக ஆடணும், தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் இட். பட் த கிளியர் ட்ராப் ஆஃப் Arsenal being unlucky with injuries, City having a drop off also played into our hands. அது இருந்திருக்கலனா we would have maybe been on par with expectation and finished in the top 4. So next season, do you also think in the squad, even if in the season வந்து 11 points clear, could it have been better, or இதான் மேக்ஸிமம் அட்டைன் பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா, இல்ல இவனுங்க என்ன பெட்டரா கண்டிப்பா விளையாடி இருக்கலாம்னு தோணுதா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஓவர் அச்சீவ் தான் பண்ணோம். ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த சீசனில் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி வித்தவுட் எனி அதர் சைனிங்ஸ், we would have said top 4 and maybe a trophy, கப், ஏதாவது ஒரு கப். we went to the league cup finals, PSG-யோட over 2 legs உத வாங்கினோம். ஆனால் we could have won it. we were very lucky in the first leg, ஆனால் செகண்ட் லெக்ல we could have won it. லக் இருந்திருந்தான். And Premier League we are 11 points clear. So 11 points you can only play against who you can play against. அவங்க ட்ராப் ஆஃப் இருந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? we play to our potential, எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து I did not have any expectations of anyone. And எனக்கு ஒரு கன்சர்ன் என்னன்னா, 80% of our goals have come between Salah and Trent. அந்த சான்ஸ் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற அட்டாக்கர்ஸ் அண்ட் மிட்ஃபீல்டர்ஸ் have not contributed so much. And சாலாவோட சீசன் வந்து மேபி பை ஃபார் த கிரேட்டஸ்ட் சீசன் த பிரீமியர் லீக் ஹஸ் எவர் சீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷியர் நம்பர்ஸ். அதை ரீக்ரியேட் பண்ணது வந்து நோ மேட்டர் ஹவு மச் பீப்புள் வில், நான் சாலா ஐ ரேட் எம் வெரி ஹைலி, பட் ஈவன் சாலாஸ் மோஸ்ட் டைஹார்ட் ஃபேன் வந்து சொல்லுவான் தட் இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணது ரொம்ப கஷ்டம். So Suraj, there is also the other thing that he hasn't turned up in big games. It is a fact. நம்ம வந்து we cannot just அப்படியே தூக்கி போட்டுட்டு சாலா, ஐ மீன் எவ்ரி லிவர்பூல் ஃபேன் இஸ் சாலா ஃபேவரட் ஃபேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஹீ ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பிக் கேம்ஸும் கிளப்பே உன்னை நம்பி தாண்டா இருக்கு. லைக் யூ ஹேவ் டு புட் இன் அ பர்ஃபார்மன்ஸ். நமக்கு வந்து இந்த நூனோ மெண்டஸ் வந்து ஹி ஹேட் 2 சூப்பர் சான்சஸ் ஃபர்ஸ்ட் 10 minutes ஆஃப் த கேம். அதை போட்டிருந்தா கேம் வாஸ் ஓவர். கண்டிப்பா மேன் சிட்டி கேம் மாதிரி செகண்ட் கேம் அந்த 2-0 லீட் எடுத்துட்டு பின்னாடி உட்கார்ந்த மாதிரி, தட்ஸ் வாட் வி வுட் ஹவ் டன். தட்ஸ் வேர் வி லாஸ்ட். ஏன்னா சாலா ஆஃபன் டைம்ஸ் ஹி திங்க்ஸ் நமக்கு 10 சான்ஸ் வரும், 10 சான்ஸ்ல நம்ம 2 போட்டா போதும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பிக் கேம்ஸ்ல அது கிடைக்காது, ஆல்வேஸ் அது கிடைக்க போறது இல்லைல்ல. இல்லை, டெஃபினெட்லி ஐ திங்க் தட் இஸ் நோ ஒன் கேன் டினை இட். நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து பிக் கேம்னு பார்த்தீங்கன்னா, லீக் கேம்ஸில் வந்து இஸ் ஆல்வேஸ் டர்ன்ட் அப் அகேன்ஸ்ட் த பிக் 6. ஹி ஹஸ் மோர் கோல்ஸ் அண்ட் மோர் அசிஸ்ட்ஸ் தென் எனி அதர் பிளேயர் in history. So he always turns up in the league. The knockout games la vande is there additional pressure illa vande on that day, and the teams may try even harder because they know inniki naanga jeikalana we are going out. So various factors. But எனக்கு enna na ipo Salah vande
as Arsene Wenger once famously said, நீங்க வந்து if you beat 14 teams twice in a season you will win the league. நீங்க டாப் 6 ஓட வந்து draw பண்ணாலே போதும், beat the draws and we'll be fine. So Salah வந்து when he contributes so much in every other game, I think his teammates around him need to step up even if he has a bad game. I'm not அவன் blameனா என்ன question பண்ணது கரெக்ட் தான். He has to score more in knockout games like PSG. What chance வரும்போது அந்த conversion ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா if he does have an off day, he's allowed it because rest of the season அவன் அவ்வளோ contribute பண்ணியிருக்கான். கரெக்ட். இப்போ வந்து ஏன் வந்து ஓகே he's our star player, it's fair to bank on him, but if he has an off day, அந்த மீதி 2 forwards என்ன பண்றாங்க? அவங்க ஏற்கனவே தூங்கிட்டு தான் இருக்கானுங்க. அதான். So I think the question should be to find him like people who can, அந்த ஈசாக் மாதிரி ஒரு பிளேயர், one chance one goal bang, Alvarez அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து, so that not every time Salah அந்த pressure இல்லாம ஆடினாலே he'll score I think in knockout games. கரெக்ட். Maybe. Maybe. I think the question should be on the other players. Salah question man correct, but more so the other players அவங்கள தான் question பண்ணணும். இல்ல பாக்குறவங்களே யோசிப்பாங்க ஃபுல்ஹாம் கேமை பத்தி அவ்வளவா பேசவே இல்லையாடான்னு. ஏன்னா சூரஜ் ஸ்டார்டிங் எபிசோட்ல சொல்லியிருந்தாப்புல, ஸ்டார்டப்போ நம்ம தோத்துட்டோம் இருந்தாலும் 11 பாயிண்ட் மேல இருக்கமேங்கிற ஒரு திமிரில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கேமை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் அவ்வளவா இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேம் கொண்டு வந்த மூஞ்சிக்கு முன்னாடி காமிச்ச பாயிண்ட்ஸ் கிடையாது. திஸ் வாஸ் ஆல் பில்டிங் அப். இப்போ நம்மளுக்கு ரைட் அட் ஆர் ஃபேஸ் இட் இஸ் தேர். ஆனா என்னன்னா நம்ம 11 பாயிண்ட் லீட்ல இருக்கனா தப்பிச்சோண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்க வந்து ஒரு broad overviewல பாத்தீங்கன்னா the things we spoke about are things which happened in the game as well. Defenseல வந்து அந்த mistakes பண்ணது, so we need defenders. Midfield வந்து duels win பண்ணல, so we need like a player who can come in and do that job. Forwards வந்து chances convert பண்ணல, so we need other forwards other than Salah. மொத்த டீமே வேணும். அதான் 3 பிளேயர் ஸ்டார்டிங் லெவலில் வேணும்னு சொல்லிட்டோம். கண்டிப்பா. These are the things you see in the game very very evidently. ஏன்னா நம்ம அதுதான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணலாம், ஸ்குவாடில் வந்து எப்படி பண்ணால் வந்து வீல் ப்ரோக்ரஸ் இன் த ஃபியூச்சர்னு தான் பேசியிருக்கோம். பட் அதான் even so we had a very good second half. நேற்று Harvey Elliott very impressive again when he came on. Yes, he's having an impact every time he comes on. அங்கதான் உங்களுக்கு நிப்பாட்டுறேன். அதான் என் ஃபைனல் கொஸ்டின். See, we've seen what Chiesa can bring. Okay, first 6 மாசம் வந்து you wanted to protect him, you wanted him to get into the intensity, we all understood it, fine. Diaz isn't performing, Gakpo isn't performing. Slot வந்து ஒவ்வொரு press conferenceல வெளிய வந்து Chiesa is the backup for Salah. நீ சாலாவை வெளிய எடுக்க போறது இல்ல, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்க 2 பேர் தான் வந்து கேவலமா ஆடுறாங்க. நீ அங்க போட்ட என்ன, அது கியசாவோட நேச்சுரல் பொசிஷன் தானே லெஃப்ட் விங்ல இருந்து உள்ள வருது. அது ஒன்றும் இட்ஸ் நாட் லைக் ஐயோ கியசா அங்கே ஆடினதே இல்லை அதனால தெரியாதுன்னெலாம் இல்லை. வாட் யூ திங்க் இஸ் ரியலி ஹேப்பனிங்? ஏன்னா சில ரூமர்ஸ் போகுது, வி டோன்ட் வாண்ட் டு பே யுவென்டஸ் மோர், ஏதோ அப்பியரன்ஸ் பேஸ்ட் புல்ஷிட்லாம் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் தேர்? ஏதோ கடைசியில் தோக்குற மாதிரி இருந்தா மட்டும்தான் டே கியசா எங்கடா இருக்கே அப்படிங்கிற மாதிரி திரும்புறாரு, இல்லைன்னா அந்த பக்கம் பார்க்கறதே இல்லை. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங்? இல்லை எனக்கு வந்து லிவர்பூலில் வந்து ஒரு as whatever கெப்பாசிட்டியில் ஜாப் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நான் போய் அதை முதல்ல வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தேன். ஸோ we don't know, சில மேனேஜர்ஸ் ஹேவ் ப்ரிஃபரன்சஸ் ஃபார் சர்டன் பிளேயர்ஸ் தட் we know. கிளாப்பே வந்து ஷக்கீரியை வந்து எப்படி ஆடலையோ இல்லை சில பிளேயர்ஸை வந்து பேஸ்மெண்ட்டில் தள்ளி விட்டாருன்னு நம்ம ஃபேன்ஸில் தான் பேசிட்டோமே. அந்த மாதிரி மேபி ஸ்லாட் டஸ் நாட் ப்ரிஃபர் கியேசா. அது வந்து இப்போ வந்து it shows more when we lose games and we bring him on at the end and we see that அவன் வந்து இம்பேக்ட் பண்ணுறான் கேமை. அப்போ ஏன் வந்து நிறைய ஆடுறதில்ல, இப்போ we question that more. இதே வந்து நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கும்போது we never questioned it. Correct. பட் கண்டிப்பாக it raises the question. ஏன்னா இப்போ Nunes has been very ineffective of late, except that Southampton மேட்ச்சில் வந்து கோல் அடிச்சதை தவிர அதுக்கு முன்னாடியே he played very poorly in that game. Luckily second halfல வந்து he scored that goal and won a penalty whatever. So Nunes has been poor. Gakpo வந்து injury நிறையா, but when he has played he's done well this season, his best season in terms of output. Diaz திருப்பி வந்து started the season extremely well. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எங்கேயோ வெக்கேஷன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், தெரில. ஜோட்டா வந்து
ஆஸ் யூஷுவல் ஒரு 3 மாதம் படுத்துட்டாரு. அவ்வளோதான். அப்படி இருக்கும்போதும் வந்து இஃப் ஸ்லாட் டஸ் நாட் வாண்ட் டு ப்ளே கியஸானா ஐ டோன்ட் நோ, இட் ரேசஸ் கொஷின்ஸ். ட்ரைனிங்கில் நல்லா பண்ணலையா, இல்லை வந்து இஸ் பாடி இஸ் நாட் ரெடி டு ப்ளே 3 games 90 minutes in a row என்னன்னு தெரில எனக்கு. ஆனா ஒரு 90 minutes கூட கிடைக்க மாட்டேங்குது. 3 games 90 எங்க போறது? அதுதான். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி பஸ்லிங் திங். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் வைஸ் ஹிம் அண்ட் எலியட் டெஃபினெட்லி நீட் டு கெட் மோர் மினிட்ஸ். கரெக்ட். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து ஒரு காம்படிஷனில் தான் இருக்கும். 1 game a week தான், 7 மேட்ச் தான் இருக்கு. கண்டிப்பாக ஆட மாட்டாங்க மறுபடியும். அதான். He'll stick to the Because same. I remember ஒரு press conference slot வந்துட்டு we need those games so that these guys can get minutes ன்னு சொன்னாரு. அப்ப கூட வந்து நான் இவங்களை இங்க யூஸ் பண்ணுவேன்னு வாய்த்தரன்னு சொல்லல, இவங்களெல்லாம் அந்த கேமுக்கு வேணும் அப்படின்னு. அதான் இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணலைன்னா சம்மரில் அவன் இருப்பானா? அதுதான் என் கேள்வி. இப்போ ஆர்வி எலியட் வந்து he knows okay I am good enough for a Brentford, for a West Ham to be playing 90 minutes every week. நான் இங்க ஏன்டா இருந்துட்டு நான் ஏன் ஓகே நான் லைஃப் லாங் லிவர்பூல் சப்போர்ட்டர் அதெல்லாம் ஃபைன், பட் என் வாழ்க்கையே போகுது இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவனுக்கு வரும்ல. ஸோ அவனே மேபி ஜோ கோமெஸ் அவங்க எல்லாம் இப்ப சம்மர்ல ஏதாச்சும் அவங்க வெளியே போகணும்னு நினைச்சாங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு 6 பேர் வேணும். இவனுங்க எல்லாம் வேற வெளியே போறேன்னு சொன்னானுங்கன்னா என்னதான் நடக்க போறேன்னே தெரியல சம்மர்ல. அதான் ஹார்வி எலியட் ஏதோ ரீசெண்டாக சொன்னான்ல, இல்லை ஐ டோன்ட் மைண்ட் பிளேயிங் அ பிட் பார்ட் ரோல்னு. ஸோ எனக்கு அதை வந்து இட்ஸ் டபுள் எஜ்ட் ஸ்வர்ட். ஏன்னா ஒரு சைடில் வந்து ஒரு பிளேயர் வந்து லிவர்பூலுக்காக அவ்வளோ உயிரை கொடுத்து ஆடுறான்னா ஐ லைக் தட். பட் இன்னொரு சைடில் வந்து ஏன்டா இவ்வளோ ஆம்பிஷனே இல்லாமல் ஒரு பிளேயர் இருக்கான். ஸோ இஸ் ஹி ஹாப்பி பீயிங் பிளேயிங் 20 minutes எவ்ரி கேம்? அந்த மாதிரி அவ்வளோ போதுமா? ஹவு வில் யூ டெவலப் தென்? ஹவு வில் யூ பிகம் குட் இனஃப் டு பிளே 90 minutes ரெகுலர்லி? ஸோ அந்த அந்த மாதிரி கொஷின்ஸும் இருக்குது. பட் ஆனால் ஆமாம் சம்மர் வந்து நான் சொன்னேன்ல நினச்சாலே தலை சுற்றுதுன்னு. அதான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரீமியர் லீக் அடிக்கிறோம், செலிப்ரேட் பண்ண. நான் வந்து ஒவ்வொரு மேட்சும் இன்னும் 11 பாயிண்ட் தான் கேப் இருக்கா, சரி 10 வந்துட்டமா பரவாயில்ல 10 தானே கேப் இருக்கு ஓகே அப்படிதான் நான் வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கேமும். ஏன்னா நான் சொல்றேன் நெக்ஸ்ட் 2 games வந்து ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் அண்ட் லெஸ்டர் both are must win games. அதுல வந்து we can't even compromise one game on it. ஒரு டிரா கூட ஆகாது. ஏன்னா அந்த 2 கேமே வின் பண்ணாதான், ஏன்னா நமக்கு மீதி இருக்க பிக்சர்ஸ் தெரியும்ல, பிரைட்டன், ஆர்சனல், செல்சி, டாட்னம் இவங்க எல்லாமே நான் லைன்ல இருக்காங்க. ஆமாம் ஏன்னா பட் ஐ திங்க் ஆல்சோ லுக்கிங் அட் நம்ம கம்பெடிட்டர்ஸோட ஃபிக்சர்ஸ் பார்த்தோம்னா ஐ திங்க் வி ஷுட் பி ஃபைன். ஆர்சனல் வந்து ரியல் மேட்ரிட் வேறு ஆடுறாங்க, ஸோ கண்டிப்பாக அவங்க ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ இல்லை அதனால தான் ஐம் மோர் ரிலாக்ஸ். இதே வந்து சிட்டி வந்து சேசிங் அஸ் 9 points இருந்திருந்துன்னா கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும். ஏன்னா தே ஹேவ் கேப்பபிலிட்டிஸ் டு ஃபைட் ஆன் மல்டிபிள் ஃப்ரண்ட்ஸில். ஆர்சனல் வந்து திஸ் சீசன் இன்ஜுரிஸ்னால அண்ட் தேர் ஸ்குவாட் காம்பசிஷனால அவ்வளோ ஃபைட் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். பட் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி மஸ்ட் வின் தான். வி ஷுட் மேக் திஸ் அ மெமரபிள் சீசன் பை வின்னிங் த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் டு எண்ட் இட். ஏன்னா இப்போ என்ன 72 points இருக்கும், 71 73 something 73 நினைக்கிறேன் 62 கேம் இருக்கு, 11 points வேணும். அது ஓகே. பட் டு மேக் இட் அ மெமரபிள் சீசனா 90 points நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா இட் வில் பி அ கிரேட் சீசன். ஸோ அந்த நோக்கத்தில் நம்ம போகணும். நாட் லைக் இவ்வளோ பாயிண்ட்ஸ் போதும் லீக் ரேப் அப் பண்ண. வின் எவ்ரி கேம் பாசிபிள், கெட் தட் 90 points அண்ட் ஃபினிஷ் த சீசன் ஆன் அ ஹை நோட். இல்லைன்னா வந்து அதான் சும்மா லிம்பிங் டு த லைன் மாதிரி ஆயிரும் அப்புறம் கடைசியில். ஆமாம் அது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இட்ஸ் பின் அ கிரேட் சீசன் அண்ட் ஷோ தட் இட்ஸ் பின் அ கிரேட் சீசன் அண்ட் வின் த கேம்ஸ். எக்ஸாக்ட்லி. அண்ட் நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கு பண்ணுவாங்க. ஏன்னா எவ்ரி டைம் தேர் இஸ் பின் அ செட் பேக் தே ஹவ் கம் அவுட் அண்ட் செட் இட். எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் த சீனியர் பிளேயர்ஸ் வில் ஸ்டெப் அப் அண்ட் டூ த ஜாப். Hopefully let's hope that happens. Thank you so much Suraj, great discussions இன்னைக்கு.